முதல்வர் மு.க. ஸ்டாலினை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிய கஸ்தூரி. சர்ச்சைகளுக்கு பேர் போன நடிகை கஸ்தூரி தனக்கு தோன்றத பேசி வைரல் ஆவறத வழக்கமா வச்சிருக்காங்க. அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் இருக்கிறதால நாம டைரக்டா மேட்டருக்கே போயிடலாம். அவங்க பேசும்போது தூய்மை பணியாளர்கள் ரோட்டோரத்துல போராடிட்டு இருக்கும்போது முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஒரு மூத்த நடிகையை சந்திக்க நேரம் ஒதுக்கியிருக்காரு. ஆனா இந்த போராட்டத்தை பத்தி ஒரு வார்த்தை பேசக்கூட அவருக்கு நேரம் இல்லையான்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. மேலும் திமுகவோட 2021ஆம் ஆண்டு தேர்தல் அறிக்கையில வாக்குறுதி எண்களான 281 முதல் 284 வரைக்கும் தூய்மை பணியாளர்களுக்கான நிரந்தர வேலை, கல்வி வாய்ப்பு, சேவை நலன்கள் உள்ளிட்ட பல உரிமைகள் பத்தி சொல்லப்பட்டிருக்கு. ஆனா ஒரு அமைச்சர் எந்த வாக்குறுதியும் இல்லைன்னு சொல்றாரு. இது தேர்தல் வாக்குறுதிய மறுக்கிற செயலாகவும் மக்கள் கொடுத்த நம்பிக்கைய விலைக்கு விற்கிற மாதிரியும் இருக்கிறதா கடும் விமர்சனம் எழுந்திருக்குன்னு பேசினாங்க. அதிமுக ஆட்சியில் இருந்தபோது இப்போதைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவரா இருந்தாரு. அப்போ அவர் எழுதின கடிதத்தையும் மேற்கோள் காட்டி பலர் கடும் விமர்சனங்களை முன்வச்சு வர்றது குறிப்பிடத்தக்கது. தூய்மை பணியாளர்கள் விஷயத்துல முதல்வர் நல்ல முடிவெடுக்கணுங்கிற கோரிக்கை நாளுக்கு நாள் வலுத்து வர்றது குறிப்பிடத்தக்கது.